ஏவிஆர் ரவுண்டானா பக்கத்தில் இருக்க காடை முட்டை கடைக்கு வந்திருக்கும். நாட்டுக்கோழி பிரெட் ஆம்லெட். சேலமில் ஒரு செம்மையான ஸ்ட்ரீட் ஃபுட்டுனா இது நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த கடை தான். என்ன அருண், வாத்து முட்டையா? வாத்து முட்டை ஆஃப் ஆயில். இட்ஸ் வாத்து முட்டை ஆஃப் ஆயில். நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தமாக்குண்டா, அதுதான் எங்க ஊருடா. ஹாய் மை பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். செம்ம சவுண்டாக இருக்கும். எஸ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், நாம் எங்கே இருக்கோன்னா கண்டிப்பாக கேட்காது, அதனால் வந்து மைக்கை வந்து கழட்டி கையில் வச்சுக்கிறேன். எஸ் நாம் எங்கே இருக்கோன்னா ஏவிஆர் ரவுண்டானா பக்கத்தில் இருக்க காடை முட்டை கடைக்கு வந்திருக்கோம். என்னடா வித்தியாசமாக யோசிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் காடை முட்டை ஷாப். அங்கே தான் வந்திருக்கோம். ECG காடை முட்டை அப்படின்னு இந்த கடைக்கு பேர் வச்சுருக்காங்க. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா ஏவிஆர் ரவுண்டானா CJ பலாசோ இருக்குல்ல நம்ம சேலமில், அங்கே ஏவிஆர் ரவுண்டானாவில் பில்லர் சொல்லுவாங்க. அசோக் பில்லர் 1 2 சென்னையில் சொல்கிற மாதிரி ஏவிஆர் ரவுண்டானா 24th பில்லர். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24th பில்லர்கிட்ட இந்த கடை அமைஞ்சிருக்கு. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காடை முட்டையில் விதவிதமாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் நாட்டுக்கோழி முட்டை கொடுக்குறாங்க, வாத்து முட்டை கொடுக்குறாங்க, நார்மல் பிளாயர் எக்கு அது கூட கொடுக்குறாங்க. இது மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம எதை டேஸ்ட் பண்ணோம்னா காடை முட்டை தான் டேஸ்ட் பண்ண வரோம். காடை முட்டை ஸ்டிக்குன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அது செம்மையாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இரும்பு சத்து, புரதச்சத்து, சோடியம், இது மாதிரி பல இது இருக்குது. ஏன் சைடில் பார்க்குறீங்களா? எஸ், பார்த்தா சொல்கிறீங்க. அது மாதிரி பல இது இங்கே இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட டிஷ் தான் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு சேலமில் செம்ம ஃபேமஸ் இந்த கடை. நிறையா யூடியூப் சேனல் கவர் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஏன் கவர் பண்ணுறோன்னா மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த கடை, அதனால் இதை கவர் பண்ணுறோம். ராசிபுரத்தில் இருக்கிற யாருக்குமே தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. சேலமில் இருக்க மை டியர் பிஸ்னஸஸ்க்கு தெரிஞ்சிருக்கலாம். மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்காக தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிருக்கோம். இங்கே சூப்பராக இருக்குது இந்த கடை. மறக்காமல் இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோ. சிஸ்டர்ஸ், ஃபைனலி வந்து ஷாப் ரோட்லேருந்து உட்காந்து சாப்பிட்ற இடத்துக்கு வந்துவிட்டோம். ஆஸ் ஏ ஸ்ட்ரீட் ஃபுட் இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். எஸ், இதுதான் மெனு கார்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஏ ஸ்ட்ரீட் ஃபுட் கடையிலையும் இஸ் ஏ மெனு கார்டு இஸ் அவைலபிள் ஹியர். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காடை முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, வாத்து முட்டை, பிளாய்லர் முட்டை. ஸோ வந்து 4 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆஃப் ஆயில், எல்லாத்துலேயும் ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில் கலக்கி. ஓகே எக்ஸட்ரா XYZ. என்னடா இப்போ பார்க்குறீங்களா? எஸ், எல்லாமே இங்கே அவைலபிளில் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப ரேட் கம்மினா 20 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஒரு ஆஃப் ஆயில் வந்து 20 ருபீஸு. அதிகபட்சம் ரேட் அதிகமாக போனால் செவ்வாழை முந்திரி ஸ்டிக், செவ்வாழையில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல். ஓகே, அவிச்ச முட்டை 30 40. ஓகே, 5 முட்டை 50 ரூபாய் காடை முட்டை. சூப்பர். இது மாதிரி அவைலபிள் இங்கே இருக்குது. ஒரு சில டிஷ்ஷஸ் நம்ம கேட்க போகிறோம். வாங்க டேரெக்டாக லைவ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்குள்ளே வந்துவிட்டோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, ஆர்டர் கொடுத்துருப்போம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு பர்சனலாக உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. 1 2 3 4 5 எக்ஸ் இருக்குது இதில். இதோட ப்ரைஸ் வந்து 40 ருபீஸ். இங்கே 5 முட்டை இருக்குது, 40 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. காடை முட்டை ஸ்பெஷல்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்நேரம் மேஜிக் ஷாட்டில் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டா என்னென்ன ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலாக இது வந்து எங்கே சாப்பிட்ருக்கேன்னா சென்னையில் வந்து பல்லாவர சந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி வெள்ளிக்கிழமை பல்லாவர சந்தையில் வந்து சாப்பிட்டேன்.
அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. நம்ம ஊரை தேடி பார்த்துட்டு கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன் ஷாப்பை. காரம் அதிகமாக ஒன்றுனால நான் வந்து சில்லி பாருங்கள் மேலே ரெட் கலரில் செம்மையாக தெரியும்னு நினைக்கிறேன். அது நான் கேட்டிருக்கேன், கொடுத்துருக்காரு. ஓகே, லெட் டேஸ்ட் இட். சாப்பிட்டு பார்த்துருவோம். வேறு லெவல் மை டியர் வியூவர்ஸ், வேறு லெவல், வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃப்ளேவர்ஸ் வந்து அது மேலே வந்து அப்படியே மலைச்சாரல் மாதிரி வடிவல் சொல்கிற மாதிரி அப்படியே மசாலாவை மலைச்சாரல் மாதிரி தூங்கினாங்க. சூப்பராக இருக்குது. ஓகே, அருண் இப்போ ட்ரெம்ட் ஆகிட்டு இருக்கான். அவனை சாப்பிட வைப்போம். பை பை காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஃபுட்டில் மீட் பண்ணுறேன். சேலமில் ஒரு செம்மையான ஸ்ட்ரீட் ஃபுட்டுனா இது நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த கடை தான். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்கிறேன். நம்ம ஏவிஆர் ரவுண்டானா இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இருக்குது. அப்படியே பாலத்துக்கு கீழே செம்மையாக இருக்கும். சாயந்தரம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரேஷன் கல்லில் 2000 லைனில் நம்மள அது மாதிரி செம்ம கூட்டமாக இருக்கும். அந்த கடையில் தான் இருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் 1 o'clock 2 o'clock ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. 65ல் எக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது. காடை 65, காடை முட்டை 65 இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன். சூப்பராக இருக்குது. இந்த காடையோட முட்டை பற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லியிருப்பேன். இல்லைனா திருப்பி சொல்கிறேன். இந்த காடை முட்டை சாப்பிட்றனால அலர்ஜி, ரேஷிஸு வேறு மேஜிக் ஷாட்டில் வந்துருக்கு பாருங்கள், நிறையா போட்டிருந்தாங்க. அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப 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 நல்லது. இந்த காடை முட்டை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா முக்கியமானது இந்த ப்ரெக்னன்சி உமன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த காடை முட்டையை சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சேலத்தோட பாலத்தோட அழகை பக்கத்தில் வச்சுக்கிட்டே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், வண்டியெலாம் சருன்னு போயிட்டுருக்கு. நிறையா நான் பேசுகிறது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம். சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த டேக்கில் வரேன். ஓகே மை டியர் வியூவர்ஸ், ஃபைனலி நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி உட்காந்திக்கணும். எதை போனால் நான் செம்மையாக உட்காந்து தான் சாப்பிட்ணும். ஸோ வந்துட்டோம். இது வந்து ப்ரெட் ஆம்லெட். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மசாலா செம்மையாக தூவி வெறித்தனமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஓகே மை டியர் வியூவர்ஸ், ப்ரெட் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வலித்து சாப்பிட்டுட்டோம். தரமாக இருந்துச்சு. எப்படின்னு சொல்கிறோன்னா அதான் செம்ம காரம், ஒரு ஸ்பைசினஸ்ஸாக இருந்துச்சு தான் சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்கெண்ணெயிலும் கொடுக்குறாங்க, பட்டர்லேயும் கொடுக்குறாங்க. நீங்கள் இப்போ வந்தீங்கன்னா நீங்கள் எது மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க அது மாதிரியே கொடுப்பாங்க. எனக்கு பட்டரில் சொல்லி கொடுங்க அது மாதிரி சொன்னால் பட்டரில் ப்ரெட் ஆம்லெட் போட்டு தராங்க. இல்லை ஆயில் செக்கெண்ணெயில் வேணும், எனக்கு ஆயிலில் வேணும் அப்படின்னா அவங்க அது மாதிரியும் போட்டு தராங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடணும். தட் இஸ் ஏ மேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவோம். முன்னாடி சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ப்ராய்லர் எக் இருக்குல்ல, ப்ராய்லர் எக்கு அந்தோட ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்டோம். இப்போ சாப்பிட்றது நாட்டுக்கோழி ப்ரெட் ஆம்லெட். நாட்டுக்கோழியோட எக் இருக்குல்ல, அதோட ப்ரெட் ஆம்லெட்டு. ப்ளஸ் வந்து ஆஸ் எ ஃபுட்டி அந்த சீஸ் லவர்னால சீஸ் கொடுத்துருக்காங்க. சரி கேட்டோம், கொடுத்துட்டாங்க. ஓகே, வி கோனா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த சீஸ்லாம் சென்டரில் இருக்குது, வெறித்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சூப்பர், வேறு லெவல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாட்டுக்கோழியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட்றேன் நாட்டுக்கோழி எக்கில். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிலாம் ஒரு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த நார்மலாகவே. இதில் கொஞ்சம் ஹார்டாக கம்மியாக தான் இருக்குது, கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. மைனஸ் வச்சு கூட மைனஸ் வச்சு கொடுக்குறாங்க. நான் வந்து மைனஸ் இல்லாதனால அந்த 4 கூட்டம் நம்ம எப்போ பார்த்தாலும் மைனஸாக சாப்பிட்றோம். இன்றைக்கி மைனஸே வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்துருக்கோம். ஸோ குட். அந்த ஆனியன்ஸ்லாம் இருக்கனால செப்பரேட்டாக டேஸ்ட் நம்மளுக்கு தெரியுது. வாவ் மூமெண்ட் தான். ஓ மை காட், மை டியர் காய்ஸ், இப்படி வச்சுருவோம். மை டியர் காய்ஸ், ஒரே சவுண்டாக இருக்குது. நான் பேசுகிறதே எனக்கு கேட்க மாட்டேது, அப்படி சவுண்டாக இருக்குது. ஓகே மை டியர் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஈட் ஆஃப் ஆயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காடை முட்டை ஆஃப் ஆயில் இருக்குது, நாட்டுக்கோழி ஆஃப் ஆயில் இருக்குது, வாத்து முட்டை ஆஃப் ஆயில் இருக்குது, நார்மல் முட்டை ஆஃப் ஆயில் இருக்குது. இது என்ன முட்டை கொடுத்தான்னு எனக்கு கண்டிப்பாக தெரில. என்ன அருண், வாத்து முட்டையா? வாத்து முட்டை ஆஃப் ஆயில். இட்ஸ் வாத்து முட்டை ஆஃப் ஆயில். நல்லா குக்காக இருக்குது. இப்போ உண்மையிலே நல்லா குக்காக இருக்குது. ஒரு 5 மினிட்ஸாக வந்து ஸ்லோ சிம்லேயே நல்லா குக் பண்ணிட்டார், நான் பார்த்தேன்.
ஓகே, ஹவு டு ஈட் ஆஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் லேயர்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சென்ட்ரல் லேயரில் அப்படியே முழுங்கிடணும். உங்கள் டெமோவை காட்டுறேன் பாருங்கள். ஒரு ஆஃப் ஆயிலை சாப்பிடும் போது வர டேஸ்ட்டு வர்ணிக்கவே முடியாது. மவுத்துக்குள்ளேயே அந்த எல்லோ கொழுவு கரெக்டாக அப்படியே டிசால்வ் ஆகும் போது ஒரு செம்மையான டேஸ்ட்டில் கிடைக்கும். ஆஃப் ஆயிலை டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. சூப்பராக இருந்துச்சு. ஓகே, எல்லாம் இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கோம். அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனல் டேக் உங்ககிட்ட வரேன். பை பை கைஸ். ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபைனலி நம்ம எண்ட் ஆஃப் த பிளாக் வந்துட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சிறப்பாக தரமாக இருந்துச்சு ஃபுட்ஸு. எக்ஸப்ஷனே அந்த காடை முட்டையோ அந்த ஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸானதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சின்ன அலர்ஜி, ரேஷிஷு, அப்புறமேட்டு சொல்ல போனால் ரொம்ப பெருசுன்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆன உமன்ஸ்க்கு வந்து மறக்காமல் இது நீங்கள் ஃபுட்டை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ரெக்னென்ட் ஆன உமன்ஸ் வந்து இந்த எக்கு, இந்த ஃபுட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு பார்த்திங்கன்னா, எங்கள் கடையில் வந்து வாட்டருக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டெக்னாலஜி இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெக்னாலஜி வந்து மறக்காமல் இங்கே வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நாங்களே ஒரு செகண்டு வாவுமா என்னப்பா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வேறு லெவலில் இருக்கே அப்படின்ற மாதிரி தான். சூப்பராக இருந்துச்சு அந்த டெக்னாலஜி. நீங்கள் பாருங்கள் என்ன டிவைஸ் வச்சுருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அதாவது நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சியில், அற்புதமான சமயத்தில், அற்புதமான தருணத்தில், அற்புதமான நேரத்தில் சந்திப்பது உங்கள் விஜய் தேவான், கேமராமேன் ஜேபி அருண். அதுக்கு முன்னாடி ஒரு மேட்டர் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாப் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நம்ம ஏவிஆர் ரவுண்டானில் 24th பில்லர் அந்த பில்லர்கிட்ட இருக்குது. இந்த ஷாப் வந்து இது மாதிரி பீக்கானேரியில் தான் இருக்குது. மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 11:30க்கே ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. நைட் அப் டு 10 கிட்டத்தட்ட வந்துடுது. இவங்க காடை முட்டை தீர தீர ரொட்டேஷனில் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போவே வந்து ஒரு செம கூட்டமாக தான் இருக்குது. நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்பி செம கூட்டம்ஸ் இங்கே இருக்குது. மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வாட்டருக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல நிலை சந்திக்கிறேன். இஸ் விஜய் தேவான் அருண். பை பை கைஸ். நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தமாக்கும்டா, அதுதான் எங்க ஊருடா.